ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கம்ப்ரஷன் மெம்பர் அண்ட் டென்ஷன் மெம்பர் டிசைன் அண்ட் பிளேட் கிர்டர்ஸ். ஓகேங்களா? இது மூணு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? டிசைன் ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா? டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ், அதாவது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், ஐஎஸ் ஆஸ் பர் ஐஎஸ் கோட் ஆஃப் 800 வந்து பார்த்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அடுத்து வந்து டிசைன் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம், டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் மெம்பர். சரிங்களா? இந்த டென்ஷன் மெம்பர் ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு 10 கொஷின் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் மெம்பர், சேம் அதே தான். கம்ப்ரஷன் மெம்பரில் இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் கார்டர். ஓகேங்களா? பிளேட் கார்டரில் அந்த ஏரியா ரேஷியோ, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் டு திக்னஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி, ஓகேங்களா, வெப் மீன்ஸ் வெப் ஃப்ளான்ச் எங்கே கொடுக்கணும். சரிங்களா? வெப் பிளான்ச். ஓகேங்க, பியரிங் பிளேட் எங்கே வரும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதும். ஓகேங்களா? டென்ஷன் மெம்பர், கம்ப்ரஷன் மெம்பர், பிளேட் கார்டு, இந்த 3 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டென்ஷன் மெம்பர். சரிங்களா? அந்த டென்ஷன் மெம்பரை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா இதில் வந்து நெட் எஃபெக்டிவ் ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி. கிராஸ் மீன்ஸ் நெட் எஃபெக்டிவ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெட் ஏரியா. ஓகேங்களா? நெட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்லி ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா நெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஏரியா நெட் இஸ் எஃபெக்டிவ் ஏரியா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? எஸ். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? நெட் எஃபெக்டிவ் ஏரியா அண்டு தெர் இஸ் நோ ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம். ஓகேங்களா? டென்ஷன் மெம்பரில் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்ன்றதே கிடையாது. சரிங்களா? எஸ். ஆனால் கம்ப்ரஷன் மெம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஏரியா தான் நமக்கு எஃபெக்ட் ஏரியா, ஃபுல் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வரும். என்ன வரும்? பக்லிங் வர வாய்ப்பு இருக்குது, கிரிப்ளிங் வர வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அந்த டென்ஷன் மெம்பர்லேயே நம்ம என்ன பண்ணோம், அதுலேயே ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? எஸ், போகலாங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நெட் எஃபெக்டிவ் ஏரியா இஸ் தி, ஓகே, நெட் ஏரியா இஸ் தி எஃபெக்டிவ்லி கேரிங் ஆஃப் தி டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நோ ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம். ஓகேங்களா? நோ ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது வந்து டென்ஷன் மெம்பரில் கிடையாது. ஓகேங்களா? எஸ். ஓகே, இப்போ அதனுடைய லாம்டா வேல்யூ அதாவது டென்ஷன் மெம்பர் தான் சொல்கிறீங்க, எதுக்கு நமக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப் வந்து பெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எஸ். அது வந்து ஸ்லெண்டர். ஓகேங்களா? நம்ம படிச்சிருக்கோங்களா ஆல்ரெடி ஆர்சிஸில் படிச்சிருக்கோங்களா 60 டைம்ஸ் ஆஃப் பி, 250 பி ஸ்கொயர்டு பை டி, 25 டைம்ஸ் ஆஃப் பி, 100 பி ஸ்கொயர்டு பை டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லெண்டர் லென்த். ஓகேங்களா? லென்த் அதிகமாக போயிடக்கூடாது, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் ரேஷியோ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? மீன்ஸ் செக்கிங்கில். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு a tension member. ஓகேங்களா? a tension member without reversal load. ஓகேங்களா? reversal load means any repeat, அதாவது wind force. ஓகேங்களா? wind force எங்களுக்கு ஆக்ட் ஆக கிடையாது, டேரெக்டாக டெட் லோடு அண்ட் லைவ் லோடு மட்டும் தான் நமக்கு ஆக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது லாம்டா வேல்யூ 180. சரிங்களா? டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு. ஓகேங்களா? விண்ட் லோடும் கிடையாது, ப்ளஸ் எங்களுக்கு ரிவர்சல் லோடும் கிடையாது. ஓகேங்களா? அதர் தென் விண்ட் அண்ட் எர்த்குவேக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா வேல்யூ ரிவர்சல் லோடு இஸ் பாசிபிள். சரிங்களா? விண்ட் லோடு. ஓகேங்களா? விண்ட் லோடு எங்கே ஆக்ட் ஆகுது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து செக்ஷன் ப்ரெஷர் ஆக்ட் ஆகி நமக்கு ரிவர்சல் லோடு இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது லாம்டா வேல்யூ 350. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இன்னொரு அதர் கேஸில் இருக்கணும், 4-5 கேசஸ் இருக்குது, அதை நம்ம கம்ப்ரஷன் படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். இதில் அதிகமாக கேட்குறது இது 2 மட்டும்தான். சரிங்களா? கம்ப்ரஷன் நீங்கள் படிக்கும்போது ஹேங்கர்ஸ் நம்ம படிப்போம், பிரேசிங்ஸ் நம்ம படிப்போம். சரிங்களா? டேரெக்டாக கம்ப்ரஷன் மெம்பர் என்னென்னு நம்ம படிப்போம், அதர் தென் ப்ரீடென்ஷன் மெம்பர் என்னென்னு படிப்போம், கேபிள்ஸ் நம்ம படிப்போம். ஓகேங்களா? எஸ். இதில் வந்து நீங்கள் பேசிக் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? எஃபெக்டிவ் ஏரியா மீன்ஸ் நெட் ஏரியா இஸ் தி எஃபெக்டிவ் அண்ட் நோ ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம். லாம்டா வேல்யூ 180, டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ஆர் அதர் தென் விண்ட் லோட்னு சொன்னாலும் ஓகே. அண்ட் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட், ஓகே, அது சார். அண்டு விண்ட் லோடு ஆக்ட் ஆகுது ப்ளஸ் ரிவர்சல் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 350. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு டிசைன் நம்ம போயிடலாம் இப்போ டேரெக்டாக. சரிங்களா? டிசைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தேவை நெட் ஏரியா எனக்கு வேணும் சார், அதுதான் கான்செப்ட். சரிங்களா? நெட் ஏரியா எனக்கு வேணும். இப்போ ஒரு பிளேட்டில், ஓகேங்களா, டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பரில் ஒரு பிளேட் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இது ஒரு பிளேட். இப்போ எனக்கு எந்த ஹோலுமே கிடையாது, எந்த ஒரு பிளேட்டு கனெக்ட் பண்ண கிடையாது. அப்போ இதோட நெட் ஏரியா என்ன சொல்லுவீங்க? ஃபோர்ஸு, டென்சைல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? டென்சைல் ஸ்ட்ரெஸ்னு வச்சுக்கோங்கப்பா. இது ஒரு பின்னு நோடு ஆக்ட் ஆகுது. அப்போ இது கட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்துலையும் பி நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போது பி லோடு டிவைடட் பை இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா. கரெக்டாக? எஸ். அப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னா இதனுடைய பிரெத் இன்ட்டு திக்னஸ், பி இன்ட்டு டி.
ஏன் இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க ஏன்னா இது வரலும் ஃபுல்லாக ஆக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏதாச்சும் கிராஸ் செக்ஷன் மீன்ஸ் ஏதாச்சும் ஹோல் எது கொடுத்துருக்காங்களா, ஓகேங்களா, நட்டு போல்ட்டு போட்டிருக்காங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். எதுவுமே கிடையாது, டேரெக்டாக பி இன்ட்டு டின்னு போட்டுருவீங்க. கரெக்டாக? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் பிளேட்டு, ஓகேங்களா, இது உங்களுக்கு சப்ஜெக்ட் மாதிரியும் போகும். சரிங்களா? எஸ். ஒரு மாரத்தான் கிளாஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட் கிளாஸாகவும் உங்களுக்கு வந்து போகும். ஓகே. எஸ். ஒரு ரிவிஷன் கிளாஸாகவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சாரி, ஒரு ஹோல் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஹோல் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா? லெஸ் தென் சாரி ஓகே. எஸ். இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டிங்க. ஹோல் போடும்போது நமக்கு என்ன, இந்த இடத்துல பின் ஆக்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், இதை நீங்கள் பிடிச்ச இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறீங்க. ஓகேங்களா? டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ இழுக்கும் போது இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல் இருக்கா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல டியர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எஸ். அப்போ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா நமக்கு என்ன ஆகும், குறையும். அப்போ குறையினாலும் டென்சைல் ஃபோர்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திக்னஸ் ஆஃப் பிளேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, இல்லை வந்து வித் ஆஃப் தி பிளேட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அதான் நமக்கு ரீசன். சரிங்களா? அப்போ அந்த ஹோல் என்ன பண்ணுவீங்க, அப்போ நெட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் என்டி நாட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்டி நாட் இன்டூ டி. ஓகேங்களா? அது என்ன சார், என் போட்டிங்க, ஒரு ஹோல் இருந்தால் 1 போடுங்க, 2 ஹோல் இருந்தால் 2 போடுங்க, 3 ஹோல் இருந்தால் 3 போடுங்க. அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா, சிம்பிளாக கேட்டுருவாங்க. சரிங்களா? எஸ். நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் போடும்போது டேரெக்டாக பீரியட் வெட்டின்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஹோல் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். சரிங்களா? ஸ்டேட் பண்ணி கரெக்டாக படிக்கணும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பிளேட் எங்களுக்கு இப்படி இருக்குது. ஓகே. இப்போ 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல 2 எண்ணுக்கு போல 2ன்னு போட்டுருவீங்க. புரிஞ்சுதா? எஸ். இது வந்து ஜென்ரல் கேஸ். ஓகேங்களா? இது டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல். ஓகேங்களா? டயாமீட்டர் ஆஃப் தி ரிவர்ட் கிடையாது. சரிங்களா? எஸ். அதாவது லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு படிச்சிருக்கீங்க, லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 25 mm என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம் 1.5 ஆட் பண்ணோம். கிரேட்டர் தென் 25 mm 2 mm ஆட் பண்ணோம். இதோட கிளியரன்ஸ் ஹோல் நமக்கு வேணும் நமக்கு. சரிங்களா? இல்லை டயாமீட்டர் ஆஃப் தி ரிவர்ட் ப்ளஸ் கிளியரன்ஸ், அதுதான் அந்த ஹோலுடைய வேல்யூ. ஓகே. மீன்ஸ் டயாமீட்டர் வேல்யூ. நெக்ஸ்ட், இப்போ நெட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்டு போல்ட் அப்படின்னு ஜிக்ஸாக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ எப்படி ப்ரொவைட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. சிம்பிளாக ஏரியா சொல்லுங்கன்னு கூட சொல்லுவாங்க. இதில் இங்கே ஒரு போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட்டு. சரிங்களா? அப்போ பாருங்கள், இது நமக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. இது வந்து கேஜ் டிஸ்டன்ஸ் சொல்லலாமா, காஜ் டிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாங்களா? எஸ். இது நமக்கு என்னது, காஜ் டிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாங்களா? அப்போ இது என்ன நமக்கு parallel to the force அப்படின்னா pitch distanceங்களா? எஸ். இதுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா மட்டுமே கேட்பாங்க. பி மைனஸ் புக்கில் வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க, இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருக்கும். பி மைனஸ் என்டி நாட் ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப், ஓகேங்களா, 4 சாரி பி மைனஸ் என்டினா எஸ் ஸ்கொயர், எஸ் ஜி ஸ்கொயர், ஓகேங்களா, ஜி ஸ்கொயர் பை 4g1, ஓகேங்களா, ப்ளஸ் ஜி ஸ்கொயர் g1 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 4, okay, s means here spacing, g means yes, okay, அப்போ p square, சரிங்களா, yes, p square divided by 4g1, p2 square divided by 4g2, சரிங்களா, yes, into thickness of the plate, அதாவது என்னப்பா, net area is equal to b minus எத்தனை ஹோல் இருக்கு, 1 2 3, சரிங்களா, எத்தனை ஹோல் இருக்கு இதில், இந்த இடத்துல 3 ஹோல் இருக்கு நமக்கு, b minus 3 times of d naught plus p square, p means here pitch distance, p square எத்தனை pitch இருக்கு உங்களுக்கு, ஒரே pitch தான் இருக்கு, அப்போ p square divided by gauge distance எத்தனை இருக்கு நமக்கு, 2 இருக்கு நமக்கு, சரிங்களா, yes, p square divided by 4g1, p square divided by 4g1 plus again p1 square, ஓகே, இது டேரக்டாக b வச்சுக்கோங்க, இல்லை p1 square divided by 4g2, அவ்வளோதான்ப்பா, into திக்னஸ் ஆஃப் தி பிளேட், சரிங்களா. ஸோ இந்த ஜிக்ஸாக இது வந்து ஃபெயிலியர் வந்து எப்படி வேணாலும் நமக்கு ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை இந்த 2 போர்டு தனியாக ஃபெயிலியர் ஆகலாம், இதனுடைய ஃபெயிலியர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகலாம், சரிங்களா. சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, பட் இதனுடைய ஜென்ரலாக, ஓகேங்களா, இந்த மாதிரி ஜிக்ஸாக் போல்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இதனுடைய ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது, நெட் ஏரியா கண்டுபிடிக்கிறது இப்படி தான். பட் அதர் ஸ்ட்ரெயிட் போல்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா மோர் லோடு கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா வச்சுக்கோங்க. பிச் ஸ்கொயர்டு பை 4g1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஒரு டிசைன், ஓகேங்களா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் கனெக்ஷனை, சிங்கிள் ஆங்கிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது, டபுள் ஆங்கிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 1 minute. எஸ். ஓகே, இப்போ என்னென்னா இது ஒரு பிளேட்டுப்பா, சரிங்களா. எஸ். இப்போ இந்த பிளேட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து ஆங்கிள் வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எஸ், ஆங்கிள் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க. நெட் போல்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதில் இது வந்து கனெக்டட் லெக்னு சொல்லுவாங்க. எது வந்து பிளேட்டோட கனெக்டட் லெக், இது வந்து அன்கனெக்டட் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கசட் பிளேட்டில்
ஓகேங்களா? ஒரு கசர் பிளேட்டில் ஒரு ஆங்கிள் வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? இதனுடைய டாப் வியூ ஒரு சைடு வியூ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இது ஆங்கிள். இந்த இடத்துல போல்ட் போட்டிருக்காங்க எனக்கு. எஸ், ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ இதனுடைய டென்சைல் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் எழுதுங்க. டேரெக்டாக ஃபார்முலா கேட்பாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் லேக் ஃபேக்டர் கேட்பாங்க. ஷியர் லேக்னா என்ன கேட்பாங்க, ஷியர் லேக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே நம்ம படிப்போம். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் இப்போ நெட் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். நெட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் K இன்டூ A2. A1 அப்படின்றது ஏரியா ஆஃப் தி கனெக்டட் லெக். சரிங்களா? A1 அப்படின்றது ஏரியா ஆஃப் தி கனெக்டட் லெக். A2 அப்படின்றது ஏரியா ஆஃப் தி அன்கனெக்டட் லெக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? A1 அப்படின்றது ஏரியா ஆஃப் தி மீன்ஸ் நெட் ஏரியா ஆஃப் தி கனெக்டட் லெக். இது வந்து பார்த்தீங்கன்னா A2 அப்படின்றது இதனுடைய நெட் ஏரியா ஆஃப் தி கனெக்டட் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர் அவுட்ஸ்டாண்டிங் லெக் கூட சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், A1 எடுத்துக்கோங்க. A1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிளுடைய வித் உங்களுக்கு தெரியும், மீன்ஸ் ஹைட்டு. சரிங்களா? அதாவது என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லென்த்து நான் வச்சுக்குவோம். சரிங்களா? அதாவது L1 மைனஸ் L1 அப்படின்றது இதான்பா L1. சரிங்களா? L1 இது வந்து பார்த்தீங்கன்னா L2. ஓகே, எஸ். அப்போ L1 மைனஸ் இந்த இடத்துல இந்த ரூட் ரேடியஸ் வரும் இல்லைங்களா? இந்த ரூட் ரேடியஸ் எவ்வளோ வச்சுக்கிறாங்க அப்படின்னா திக்னஸ் ஆஃப் தி ஆங்கிள் டிவைடட் பை 2. திக்னஸ் ஆஃப் தி ஆங்கிள் டிவைடட் பை 2. சரிங்களா? திக்னஸ் ஆஃப் தி ஆங்கிள் டிவைடட் பை 2 மைனஸ் ND0. சரிங்களா? ND0 இன்ட்டு திக்னஸ் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்றோம். சரிங்களா? ND0 இன்ட்டு திக்னஸ் ஆஃப் தி ஆங்கிள். அதாவது ஜென்ரலாக சொல்லணும்னா இப்படி தான்ப்பா இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா L2, இது வந்து L1, இது வந்து திக்னஸ் ஆஃப் தி ஆங்கிள். ஓகே, ஸோ இதனுடைய ரூட் ரேடியஸ் இப்படி தான் நமக்கு வரும். ஓகேவா? அப்போ இதனுடைய ஜென்ரல் இது என்ன பண்ணுறாங்க, பாதி திக்னஸ் தான் ரூட் ரேடியஸ் இருக்குது. இந்த இடத்துல ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் திக்னஸ் ஆஃப் தி ஆங்கிள் பை 2ன்னு போட்டுக்கிறாங்க. ஓகே, இப்படி போட்டால் ஆன்சர் உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். இல்லை நான் டேரெக்டாக L1 பை 2 இப்படி எடுத்துக்கிறேன் சார். ஒரு ஆங்கிள் இருக்குது. சரிங்களா? ஒரு ஆங்கிள் இருக்குது. இதுதான் நான் வந்து ஏரியா ஆஃப் கனெக்டட் ஆங்கிள், இது வந்து அன்கனெக்டட் ஆங்கிள்னு எடுத்துக்கிறேன். அப்போ எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்? 191 தான் ஆன்சர் வருது அப்படின்னா 190 அந்த ரேஞ்சு நமக்கு வரும். சரிங்களா? 189 உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் இது போடுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் வரும். ஓகேங்களா? இதில் என்ன எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? ND0. ஓகேங்களா? டயாமீட்டர் ஆஃப் தி ஹோல் நீங்கள் கழிச்சிருக்கீங்க. A2 அப்படின்றத ஏரியா ஆஃப் அன்கனெக்டட் ஆங்கிள். ஏரியா ஆஃப் அன்கனெக்டட் ஆங்கிள் என்ன சொல்லுவீங்க? சேம் அதே மாதிரி தான், L2 மைனஸ் திக்னஸ் ஆஃப் தி ஆங்கிள் டிவைடட் பை 2 இன்டூ திக்னஸ். புரிஞ்சுதா? எஸ். ஏன் இந்த இடத்துல ND0 வரல? ஏன்னா இதெல்லாம் எந்த ஒரு ஹோலுமே கிடையாது. அவுட்ஸ்டாண்டிங் லெக், ஏரியா ஆஃப் அன்கனெக்டட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான்ப்பா கான்செப்ட். சரிங்களா? A1 A2 கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இந்த கேன்றீங்களா என்ன? இது ஷியர் லேக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் K இஸ் ஈக்குவல் டு ஷியர் லேக் ஃபேக்டர் அப்படின்றாங்க. சரிங்களா? ஷியர் லேக் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஃபேக்டர்னு வச்சுக்கோங்க. அதாவது அப்போ ஷியர் லேக் ஃபேக்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இது ஒரு கசட் பிளேட். சரிங்களா? இது ஒரு கசட் பிளேட். இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த ஆங்கிள் கூட, சரிங்களா, ஒரு ஆங்கிள் உனக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, ஆங்கிள் இது வந்து இதுதான் நமக்கு இப்படி கனெக்ட் ஆகிருப்பா. இதுதான் ஆங்கிள் இப்படி இருக்குது. சரிங்களா? இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால், ஓகேங்களா, ஒரு ஆங்கிள் வந்து கனெக்ட் பண்ணணும். அது கசட் ஆங்கிள் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் ஆங்கிளை கனெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? சிங்கிள் ஆங்கிள் நமக்கு என்ன ஆகும்? இந்த கசட் பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பெண்டாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த பக்கம் ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், இதனுடைய சிஜி இங்கே இருக்குது, இந்த பிளேட்டோட சிஜி வந்து இங்கே இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் வரதுனால நமக்கு என்னென்னா ஷியர் லேக் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது ஷியர் லேக் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயினை தான் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயினை தான் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. ஷியர் லேக்னா என்னன்னு கேட்பாங்க. அந்த நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷியர் லேக் சொல்லுவாங்க. இதை கண்ட்ரோல், இந்த ஷியர் லேக்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏரியா வேல்யூ ரிடியூஸ் ஆகுது. சரிங்களா? ஏரியா வேல்யூ ரிடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லோடு கேரிங் கெப்பாசிட்டி குறையுது. சரிங்களா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் நமக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் குறைக்கணும், லக் ஆங்கிள் கொடுக்குறோம். சரிங்களா? இதோட லென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறோம். எசென்ட்ரிசிட்டி எஃபெக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஷியர் லேக் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறோம். ஷியர் லேக்னா என்ன? நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் தான் நமக்கு ஷியர் லேக் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே, இப்போ இந்த கேவோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 3A1 டிவைடட் பை 3A1 ப்ளஸ் A2. சரிங்களா? அவ்வளோதான்பா. இதுதான்பா ஃபார்முலா. சரிங்களா? இது வந்து ஜென்ரலாக ஒரு கேஸுக்கு. ஓகே, சிங்கிள் ஆங்கிள் கனெக்டடு. ஓகேங்களா? ஒன்லி ஒன் லெக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஷியர் லேக் ஃபேக்டர் வேல்யூ இதுதான். அப்போ ஜென்ரலாக இந்த ஷியர் லேக் ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா
0.7 ஓகேங்களா, அந்த ரேஞ்சு நமக்கு வரும் 0.7 ஓகேங்களா. நீங்கள் கண்டுபிடிச்சா கூட 0.685 0.689 ரொம்ப கஷ்டமாக இருக்கு கண்டுபிடிக்க முடியும்னா டேரெக்டாக நீங்கள் 0.7 ஒரு ஆன்சர் வச்சு கூட போடலாம். ஆன்சர் வந்து மேட்ச் ஆனாலும் மேட்ச் ஆகலாம் சரிங்களா. அது வந்து லக்கை பொறுத்து. ஓகே எஸ். ஸோ இது நம்ம ஷியர் லேக் ஃபேக்டர். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சோன்னா நெட் ஏரியா கிடைச்சிடும் உங்களுக்கு. நெட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் ஷியர் லேக் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ K2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க சரிங்களா. A2 வேல்யூ கண்டுபிடிச்சி இப்போ இதை போட்டோம்னா உங்களுக்கு தெரியும் டென்சர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தெரியுமா 0.6 இன்ட்டு Fy இன்ட்டு மல்டிபிகேஷன் ஆஃப் இந்த A நெட் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ டென்சைல் ஃபோர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ யூனிட்ல உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா. சம் சால்வ் பண்ணுவோம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆங்கிள் கனெக்டட் பை ஒன் லெக் ஒன்லி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா எஸ். அடுத்து ஒன்று என்ன அப்படின்னா இந்த நெட் ஏரியா ஓகேங்களா. ஒரு நெட் ஏரியா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 0.875 டைம்ஸ் ஆஃப் தி கிராஸ் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா. டோட்டல் கிராஸ் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டாக ஓகேங்களா ட்ரையல் அண்ட் எரர் கண்டுபிடிச்சு அப்ராக்சிமேட் வந்து 0.875 டைம்ஸ் ஆஃப் தி கிராஸ் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஆங்கிள் பேக் டு பேக் கனெக்டட் பேர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன சார் பேர் ஆங்கிள் பேக் டு பேக் கனெக்டட் அப்படின்னா ஒரு ஆங்கிள் இப்படி இருக்கு, இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கு ஓகேங்களா எஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு கசட் பிளேட் வைக்கிறீங்க ஓகே. அதர்வைஸ் என்னோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சம் பண்ணுறோம். எப்படி நம்ம இது சால்வ் பண்ணுறது நெட் ஏரியா அப்படி கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் ரிவர்ட்டட் கேஸ் அப்படின்றாங்க. அப்போ டாக் ரிவர்ட்டட்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கலாம். ஓகே 1 த ஆங்கிள் கனெக்டட் பேக் டு பேக் ஓகேங்களா. பேக் டு பேக் சேம் சைடு கசட் பிளேட் அப்படின்றாங்க சரிங்களா. சேம் சைடு கனெக்ட் பிளேட் அண்டு த ஆங்கிள் இஸ் ஆக்டிங் டி செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ஆங்கிள் இஸ் ஆக்டிங் டி செக்ஷன் ஓகேவா சாரி டி செக்ஷன் ஓகே. அப்போ இதுதான் என்னுடைய பேஸ் பிளேட் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இதுதான் என்னுடைய பேஸ் பிளேட். இந்த பிளேட்டை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் ஓகே எஸ். அப்போ என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு ரிவெட் அடிச்சிடறேன். இதுக்கு பேர் தான் டாக் ரிவெட். எதுக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்னவோ இந்த ஆங்கிள் வந்து தனியாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா இதை நம்ம ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் ஒரு டாக் ரிவெட்டட் கேஸ் ஓகேங்களா எஸ். இந்த இடத்துல ஒரு பிளேட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஓகே. இப்போ என்னன்னா இதுதான் ஏரியா ஆஃப் தி கனெக்டட் ஆங்கிள், இது ஏரியா ஆஃப் தி அன்கனெக்டட் ஆங்கிள். சார் டாக் ரிவெட் போட்டிருக்கீங்க அதை நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை சரிங்களா எஸ். டாக் ரிவெட்டை பற்றி இந்த இடத்துல நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் திஸ் ஆங்கிள் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எஸ். அப்போ இது ஒரு கசட் பிளேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வியூ பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டீல் செக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும்பா சரிங்களா. ரோட்டில் எங்கேயாச்சும் போகும்போது பிரிட்ஜ் ஸ்டீல் பிரிட்ஜெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதுதான் நீங்கள் நம்ம பார்த்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. இது ஒரு ஆங்கிளுடைய திக்னஸ்ஸு, இது ஒரு ஆங்கிள் கரெக்டாக டாப் வியூ பார்க்குறீங்க. இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறீங்க பார்த்தோன்னே தெரியும் இந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியும், அந்த திக்னஸ் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இந்த ஃபேஸ் உங்களுக்கு தெரியும், அதை தான் இங்கே வரைஞ்சிருக்கோம். மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் தெரியும் சரிங்களா எஸ். மறுபடியும் அதனுடைய ஃபேஸ் தெரியும் அவ்வளோதான். அப்போ இந்த ஆங்கிள் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக எஸ். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே. இது உங்களுக்கு தெரியாது ஏன்னா சைடில் வந்தது இல்லைங்களா எஸ். டாக் ரிவெட்டட் உங்களுக்கு தெரியாது. இப்படி தான் இருக்கும் ஒரு கசட் பிளேட்டில் ஓகேவா எஸ். அப்போ இது வந்து சேம் சைடு கசட் பிளேட் வார்த்தை ரொம்ப முக்கியம். சேம் சைடு கசட் பிளேட். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா போத் சைடு கசட் பிளேட்னு சொல்லிடுவாங்க சரிங்களா. போத் சைடு கசட் பிளேட்னா கசட் பிளேட் வந்து சென்டரில் வரும் நமக்கு ஓகே. டாக் ரிவெட்டட் கேஸ் அப்போ பாருங்கள் நெட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா A1 ப்ளஸ் K இன்ட்டு A2 அவ்வளோதான். நம்ம இது என்ன சொல்கிறோம் டாக் ரிவெட்டட் கேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டாக் ரிவெட்டட் கேஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த கேவோட வேல்யூ வந்து 5A1 டிவைடட் பை 5A1 ப்ளஸ் A2. ஸோ அந்த A1 A2 எப்படி கண்டுபிடிக்குது சேம் அதே தான். இந்த ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி கனெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு, ஏரியா ஆஃப் தி அன்கனெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிக்க தெரியும். இந்த டாக் ரிவெட்டை நீங்கள் கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை ஓகேங்களா எஸ். அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே 5A1 கிடச்சிச்சு A2 கிடச்சிச்சு. இது போட்டிங்க அப்படின்னா இது வந்து டாக் ரிவெட்டட் கேஸ். டாக் ரிவெட்டை அடிச்சிருக்காங்க சரிங்களா டாக் ரிவெட்டட் ஓகே. அப்போ நாட் டாக் ரிவெட்டட்னா என்ன சார் ஃபார்முலான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாட் டாக் ரிவெட்டட்னு சொன்னாங்கன்னா எந்த கேஸ் இருந்தாலும் சரி ஓகேங்களா. நீங்கள் சேம் சைடு கசட் பிளேட் இருந்தாலும் சரி போத் சைடு கசட் பிளேட் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாட் டாக் ரிவெட்டட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா K இஸ் ஈக்குவல் டு 3A1 ப்ளஸ் 3A1 ப்ளஸ் A2 இதுதான்ப்பா நாட் டாக் ரிவெட்டட் கேஸு சரிங்களா. நாட் டாக் ஓகேங்களா நாட் டாக் ரிவெட்டட் ஓகேங்களா எஸ். நாட் டாக் ரிவெட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். சிம்பிளாக ஃபார்மாக கேட்பாங்க ஓகே. த ஆங்கிள் கனெக்டட் சேம் சைடு கசட் பிளேட்
not torque reverted case, what is the value of shear lag factor K? ஆப்ஷன் இருக்கும் 3a1 divided by a2 plus a3 ஓகேங்களா a1 plus a2 plus a3 அவங்க கொடுத்துருவாங்க உங்களுக்கு நமக்கு அது என்னமா கொடுத்துட்டு போகிறோம் நமக்கு என்ன 3a1 divided by 3a1 plus a2 முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சரிங்களா இது வந்து சேம் சைடு கசட் பிளேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போத் சைடு கசட் பிளேட்ன்றாங்க அது என்ன சார் போத் சைடு கசட் பிளேட் அப்படின்னா இது ஒரு ஆங்கிள் ஓகே இந்த இடத்துல கசட் பிளேட் போட்டு விட்றாங்கப்பா சரிங்களா மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னா நமக்கு வந்து போத் சைடு கசட் பிளேட் தான் நமக்கு வந்து மோர் எஃபிஷியன்ட் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் டேரெக்டாக இன்னொரு ஆங்கிளில் சப்போர்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா இது வந்து டேரெக்டாக ஆல்ரெடி கசட் பிளேட் சப்போர்ட்டாக இருக்குது ரெண்டு ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சப்போர்ட்டாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எது வந்து நமக்கு போத் சைடு கசட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா போத் சைடு கசட் பிளேட் ஓகேங்களா போத் சைடு கசட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் சேம் அதே தான்ப்பா அப்போ நெட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு a1 ப்ளஸ் கே இன்ட்டு a2 சரிங்களா எஸ் அப்போது டாக் ரிவர்ட்டட் கேஸ் ஓகேங்களா டாக் ரிவர்ட்டட் கேஸ் அப்படின்னா இந்த இடத்துல டாக் ரிவர்ட்டட் கேஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவீங்க இந்த இடத்துல கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றாங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஷியர் லேக் வந்து ரொம்ப கம்மியாக வருது ஓகேங்களா ரொம்ப கம்மியாக வந்து நமக்கு என்ன அர்த்தம் டேரெக்டாக a1 ப்ளஸ் a2ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா நீங்கள் நான் என்ன சொன்னேன் அந்த கேவோட வேல்யூ உங்களுக்கு 0.8 ஓகேங்களா 0.8 0.7 அந்த மாரி வரும்னு நம்ம சொன்னோம் சரிங்களா 0.6 0.8 அந்த ரேஞ்ச் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ நமக்கு என்ன வருது இந்த இடத்துல ஏரியாவும் நீங்கள் கம்மி பண்ணிடுறீங்க சரிங்களா அதர் கேஸுக்கு ஆனால் இந்த கேஸ் பாருங்கள் ஏரியா நாட் டாக் ரிவர்ட்டட் கேஸ் அப்படின்னா நமக்கு வந்து கேவோட வேல்யூ 1ன்னு சொல்லிடுறீங்க அப்போ என்ன கிடைக்குது நமக்கு மோர் ஏரியா கிடைக்குது அப்போ மோர் எஃபிஷியன்ட் செக்ஷன் இதுதான் சரிங்களா டாக் ரிவர்ட்டட் கேஸில் ஒருவேளை நாட் டாக் ரிவர்ட்டடாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா நாட் டாக் ரிவர்ட்டட் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சேம் ஃபார்முலா 3a1 டிவைடட் பை 3a1 ப்ளஸ் a2 அவ்வளோதான்பா இவ்வளோதான் இந்த டென்ஷன் மெம்பர் டிசைனில் இருக்கிற கான்செப்ட் இவ்வளோதான் இதை தாண்டி ஒரு கொஷின் கூட கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் பேசிக் ஃபண்டமெண்டலையும் டென்ஷனையும் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுப்பா சரிங்களா எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் ஐஎஸ் கோட் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க எனி மெம்பர் சரிங்களா எனி மெம்பர் கனெக்டட் டு ஆங்கிள் ஓகேங்களா எனி மெம்பர் கனெக்டட் டு எனி ஆங்கிளாக இருக்கட்டும் லெக் ஆங்கிளாக இருக்கட்டும் எனி கனெக்ஷனாக இருக்கட்டும் மினிமம் 2 நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது மினிமம் 2 நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின்ப்பா மினிமம் 2 நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் புரியுது என்ன சொல்ல வரேன்னு இது ஒரு ஆங்கிள்ப்பா சரிங்களா இது ஒரு ஆங்கிள் ஓகே ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்போ மினிமம் என்ன போல்ட் நமக்கு மினிமம் 2 நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் நமக்கு வேணும் 2 நம்பர்ஸ் ஆஃப் ஆங்கிள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஓகே எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ லக் ஆங்கிள் அப்படின்றது என்னன்னா இது ஸ்மால் பீஸ் ஆஃப் தி ஆங்கிள் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவீங்களா அதுதான் நமக்கு லக் ஆங்கிள் சரிங்களா எஸ் ஷியர் லேக் ரெடியூசிங் ஆங்கிள் கூட சொல்லலாம் இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் தி ஆங்கிள் தான் நமக்கு வந்து லக் ஆங்கிள் சொல்லுவாங்க இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரிடியூஸ் தி ஷியர் லேகிங் எஃபெக்ட் அப்படின்றோம் ஷியர் லேகிங் எஃபெக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணோம் இந்த இடத்துல ஒரு ஹோல் இந்த இடத்துல ஒரு ஹோல் இந்த இடத்துல ஒரு மினிமம் 2 நம்பர்ஸ் தான் மினிமம் 2 நம்பர் மேக்ஸிமம் டிபெண்டிங் அப்பான் தி யுவர் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் ஓகேங்களா எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் போடுறீங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா இல்லை எஃபெக்டிவ் லென்த்தை குறைச்சி விட்ருதுப்பா சரிங்களா இப்போ எஃபெக்டிவ் லென்த் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்குது கனெக்ட் பண்ணிட்டீங்க இப்போ இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் ஆங்கிள் போட்டிங்க அப்படின்னா இதனுடைய டோட்டல் எஃபெக்டிவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150 mm வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த லக் ஆங்கிள் போட்டிங்க அப்படின்னா இதோட எஃபெக்டிவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிட்டாக நமக்கு மாறிடுது சரிங்களா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பட் மெயின் கான்செப்ட் அது எப்படியோ மாறுது பட் மெயின் கான்செப்ட் என்னன்னா எஃபெக்டிவ் ரிடியூசிங் தி எஃபெக்டிவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ஷியர் லேக் ஃபேக்டர் குறைக்கும் எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் குறைக்கும் எஃபெக்டிவ் லென்த் வந்து குறைக்கும் சரிங்களா இப்போ லக் ஆங்கிள் யூஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கும்போது ஷியர் லேக் எஃபெக்டிவ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் எங்களுக்கு எஃபெக்டிவ் வேல்யூ இருக்காது ஸோ அதனால் ஷியர் லேக் ஃபேக்டர் வேல்யூ 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக்ப்பா சரிங்களா இது மீதி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க டைரக்ட் டென்ஷன் அப்படின்னா வந்து 0.6 FY இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் மெம்பர் 0.6 FY ஆர்சிஸில் படிச்சிருக்கோம் இதுலேயும் சேம் அதே தான் சரிங்களா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா டென்ஷன் ஓகேங்களா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேல்யூன்னு வச்சுக்கோங்க சரிங்களா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ is equal to டென்ஷனாக இருந்துச்சுன்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0.6 இன்ட்டு FY டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் சரிங்களா எஸ் பெண்டிங் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 0.66 இன்ட்டு FY இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா பியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க பியரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.75 FY அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆவரேஜ் பர்மிசிபிள் ஆவரேஜ் வேர்டு வந்துச்சு அப்படின்னா 0.45 FY சாரி 0.4 FY
பர்மிசிபிள் ஜென்ரலாக ஆவரேஜ்னு கொடுக்கல ஓகே. அலவபிள் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ன்னு பர்மிசிபிள் ஷியர் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் ஷியர் சரிங்களா. அலவபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.45 F5 அப்படின்ற ஆவரேஜ்ன்ற வார்த்தை இருந்தால் மட்டும்தான் 0.45 100 மெகா பாஸ்கல் வரும் 250 மல்டி பண்ணிங்க அப்படின்னா சரிங்களா. எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின் ஓகே. அவ்வளோதான் இந்த டென்ஷன் மெம்பரை பொறுத்தவரை இவ்வளோதான்பா சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் மெம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகமாக கொஸ்டின் இருக்கக்கூடிய டாபிக் இது கம்ப்ரெஷன் மெம்பர் ஓகேங்களா. இந்த கம்ப்ரெஷன் மெம்பர் ஓகேங்களா ஒரு காலம் அப்படின்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கும். காலம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் எடுத்துக்கும் சரிங்களா. ஆக்சியல் ஃபோர்ஸ் எடுத்துக்கும் அது ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் நமக்கு எடுத்துக்கும் சரிங்களா. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இது ரெண்டும் எடுத்துக்கிறது தான் நமக்கு காலம் சரிங்களா. எஸ் ஆனால் நம்ம இடத்துல பெண்டிங் மூமெண்ட் நம்ம டிசைன் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக கம்ப்ரசிவ் தான். இதே ஒரு ஸ்டட் ஓகேங்களா. ஸ்டட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆக்சியல் கம்ப்ரெஷன் மெம்பர் வேர்டு முக்கியம் சரிங்களா. ஆக்சியல் கம்ப்ரெஷன் மெம்பர் பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0 ஓகே. ஸ்டட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் 0. இது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கலாம் இன்க்ளைண்டாகவும். ஒரு ட்ரெஸ்ஸில் இந்த மெம்பர் தான் ஸ்டட் ஓகேங்களா. அது வெர்டிகலாகவும் இருக்கலாம் இன்க்ளைண்டாகவும் இருக்கலாம் சரிங்களா. நோட் பண்ணிச்சோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டட்டில் பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0 ஒன் மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ஓகே. எஸ் அப்போது இந்த காலத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன. அப்போது காலம் ஓகேங்களா. த லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி காலம் இஸ் ஈக்குவல் டு வாட் ஓகேங்களா. ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஓகேங்களா 0.6 F5 இன்டூ கிராஸ் ஏரியா முடிஞ்சிருச்சுப்பா. இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கின்ஸ் மெர்ஜென்ட் ஃபார்முலா ரேங்கின்ஸ் ஓகேங்களா ரேங்கின்ஸ் கார்டன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் கிடையாது. பட் இதில் நீங்கள் பேசிக்கலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு IS 800 ஓகேங்களா. ஸோ அதனுடைய கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது எது வந்து பெஸ்ட் செக்ஷன் காலத்துக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்மர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. எஸ் த மோஸ்ட் செக்ஷன் ஓகேங்களா த மோஸ்ட் எஃபிஷியன்ட் செக்ஷன் ஃபார் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் செக்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாலோ சர்க்குலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. ஹாலோ சர்க்குலர் செக்ஷன் தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் செக்ஷன் ஃபார் தி கம்ப்ரெஷன். ஜென்ரல் கேஸும் அதுதான். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ஷாப்பாக இருக்கட்டும் ஓகேங்களா சின்ன ஒரு ஷெட்டு போடுற இடம் இருக்கட்டும் மோஸ்ட் எஃபிஷியன்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்குலர் செக்ஷன் தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் செக்ஷன். ஏன்னா லேம்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இட் இஸ் மோர் லோடு கேரிங் கெப்பாசிட்டி. ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கும் நமக்கு சரிங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் போல் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம் சரிங்களா. போத் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எண்டு ஃபிக்ஸ்டு அதர் ரெண்டு இஸ் ஃப்ரீ அதர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வித் ஓகே. இது வந்து வித்தவுட் ஒயர் கேரிங் வித் ஒயர் கேரிங் இது வந்து 2Lன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா L = L/√2ன்னு சொல்லுவோம். 0.707 LR 0.8Lன்னு வந்து ரெக்கமெண்டட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் ஓகே. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் இன்றைக்கி தான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. சில பேர் படிச்சிருந்துருக்கலாம் ஓகேங்களா. நான் டைமென்ஷனல் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ சரிங்களா. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் சரிங்களா. இந்த ஏஇ நம்ம படிக்கும்போது நான் சொல்லிப்பேன் நான் டைமென்ஷனல் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லேம்டா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா ஓகேங்களா. லேம்டான்னு சொல்ல மாட்டாங்க சின்னதாக அந்த லேம்டா இப்படி வளைச்சி விட்றாங்க ஓகேங்களா. எஸ் 1 minute ஓகே. ஸோ நான் டைமென்ஷனல் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா. எஸ் அதாவது under the square root of Fy divided by FCC பா சரிங்களா. yield stress divided by critical compressive stress அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. under the square root of Fy divided by PCCன்னு சொன்னாலும் ஓகே தான் சரிங்களா. எஸ் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இப்படியே கேட்பாங்க. yield stress value 250 ஓகேங்களா. the critical compressive stress value is the 500 what is the value of non dimensional stress ratio இது வச்சு KLD or PLDன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக KLDயாக தான் இருக்கும் சரிங்களா. KLD 1 minute ஆக்சுவலாக இப்படி போகும் நமக்கு எப்படின்னா ஒரு கை மாதிரியே போகும் இது பேர் சரிங்க. அந்த சிம்பிள் வந்து ஒரு கை மாதிரியே போகும் நம்ம KLDன்னு சொல்லுவாங்க சரிங்களா. எஸ் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. நான் ஸ்டீல் நடத்தும் போது நம்ம பார்க்கலாம் அந்த நோட்ஸில் இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலி KLD தான் சரிங்களா. KLD ஓகே நான் டைமென்ஷனல் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ KLD is equal to under the square root of Fy divided by FCCன்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரூட் எடுங்க 1/2 ஓகேங்களா. 1/√2 1/√2 வேல்யூ நமக்கு என்னது 0.707 நமக்கு வரும் ஓகேங்களா. எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு அவாய்ட் தி பக்லிங் ஓகேங்களா. இப்போ பக்லிங்னா என்ன கிரிப்ளிங்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. முதல்ல பக்லிங்னா என்ன அப்படின்னா டியூ டு கம்ப்ரசிவ் லோடு ஓகே கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்லாம் நமக்கு என்ன அப்படின்னா
இப்படி நம்ம ஃபெயிலியர் ஆகும்பா சரிங்களா. இதுக்கு பேர் வந்து பக்லிங் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா. பக்லிங், வெப் பக்லிங் அப்படின்னா டியூ டு ஹை கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர் வந்து நமக்கு பக்லிங். இதனுடைய ஃபெயிலியர் எப்படி இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அப்படின்னா 45 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வெப் பக்லிங் ஓகேங்களா. இது எல்லாமே டீட்டெயில் நம்ம ஸ்டில் ஷீட்டில் படிப்போம். இப்போது உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் குயிக்காக அந்த கொஸ்டின்லாம் கம்பல்சரி கொஸ்டின் இதெல்லாம் மாறாது கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப் கிரிப்ளிங் ஆர் கிரிம்பிளிங், வெப் கிரிம்பிளிங் லோக்கல் பக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் கிரிப்ளிங் அண்ட் கிரிம்பிளிங் லோக்கல். இந்த இடத்துல அந்த வெப்புக்கும் சரிங்களா, அந்த வெப்போடைய ஜங்ஷனுக்கும் மீன்ஸ் இந்த ஃபிளான்ச் டு வெப் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சின்னதாக இப்படி நம்ம ஃபார்ம் ஆகும் சரிங்களா. சின்னதாக இதுமாரி ஃபார்ம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெப் கிரிம்பிளிங் லோக்கல் பக்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் அண்டு 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். அது நீங்கள் 45 டிகிரி ஹரிசாண்டல் சொன்னாலும் ஓகே தான், வெர்டிகல் சொன்னாலும் ஓகே தான். ஏன்னா 45 90 ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல், 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் சரிங்களா. இது எதனால் நமக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா. எஸ், ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜடி உள்ள கேட்டுருக்காங்க இந்த வருஷம் சரிங்களா. ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆர் ஹெவி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சார் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஒரே ஒரு கேஸ் தான், டெப்த் ஆஃப் தி ஃபிளான்ச், திக்னஸ் ஆஃப் தி ஃபிளான்ச் வந்து நாட் கிரேட்டர் தென் 50. இந்த கொஸ்டினும் கேட்டாங்க ஓகேங்களா. அண்ட் பிரெத் ஆஃப் தி ஃபிளான்ச் டு திக்னஸ் ஆஃப் தி ஃபிளான்ச் நாட் கிரேட்டர் தென் 16 சரிங்களா. 16, 16, 50 சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டு ப்ரிவென்ட் தி வெப் பக்லிங் ஓகேங்களா அண்ட் ஃபிளான்ச் பக்லிங் அப்படின்னா நமக்கு இது ஓகேங்களா. டு ப்ரிவென்ட் தி வெப் பக்லிங்னா இது, டு ப்ரிவென்ட் தி ஃபிளான்ச் பக்லிங்னா ரெண்டாவது கேஸ் 16. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே எஸ். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the lambda value slenderness ratio value என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 சரிங்களா, the dead load plus live load ஓகேங்களா. dead load plus live load ஆக்ட் ஆகுது எங்களுக்கு சரிங்களா. டெட் லோடு ப்ளஸ் சூப்பர் இம்போஸ் லோடு சொல்லுவாங்க 180 சரிங்களா. எஸ், லேம்டா வேல்யூ டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு ப்ளஸ் அதோட சேர்த்து வின் லோடு எங்களுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா 250 சரிங்களா. தட் இஸ் நோ ரிவர்சல் லோடு. செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிவர்சல் லோடு. அப்போ ரிவர்சல் லோடு எங்களுக்கு ஆக்ட் ஆகுது சரிங்களா. ரிவர்சல் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா எங்களுக்கு 350 ஓகேங்களா. எஸ், ரிவர்சல் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு 350. இது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் ஓகேங்களா. கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் ஓகேங்களா எகெயின்ஸ்ட் ஓகேங்களா. எகெயின்ஸ்ட் டார்ஷனல் பக்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எகெயின்ஸ்ட் டார்ஷனல் பக்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பார்த்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க 300 சரிங்களா. கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் இந்த முடிஞ்சிச்சு. இந்த கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் சொன்னாவே 300 தான். கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் ஆஃப் தி பீம் எகெயின்ஸ்ட் லேட்ரல் டார்ஷனல் பக்லிங். இது பீம்லேயும் நமக்கு வரும் சரிங்களா. எஸ், 300 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் மெம்பர் ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் இருக்கும் 1 minute. டென்ஷன் மெம்பர் the values of 4 other than pre-tension அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எஸ், the member is always tension ஓகேங்களா. the member is always tension ஓகேங்களா அப்படின்னா 400 other than ப்ரீ-டென்ஷன் மெம்பர் சரிங்களா. ஆல்வேஸ் டென்ஷன் தான், பட் அதர் தென் ப்ரீ-டென்ஷன் மெம்பர் அப்படின்னா 4. இந்த கொஸ்டின் வந்து டிஆர்பியில் கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே சார், ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கிரேட்டர் தென் 400 மேலே போச்சுன்னா என்ன? அதுக்கு பேர் கேபிள்னு சொல்லிடுவாங்க. இட்ஸ் கால்டு கேபிள். ஓகே எஸ். நெக்ஸ்ட் அவ்வளோதான்பா. இந்த லேம்டாவை பொறுத்தவரை இதுதான். இதை தாண்டி வந்து கேட்டதே கிடையாது ஓகேங்களா. அதர் தென் ஓகேங்களா பியூர் டென்ஷன் சொல்லிட்டீங்க. அதர் தென் ப்ரீ டென்ஷன் சொன்னீங்க அப்படின்னா 400ன்றீங்க. கிரேட்டர் தென் 400 அப்படின்னா கேபிள் அப்படின்றீங்க. அவ்வளோதான். இந்த 5 மட்டும் படிச்சுன்னா போதும் நாங்கள் சரிங்களா. 180, 250, 350, 300, 400, கிரேட்டர் தென் 400 அவ்வளோதான். அந்த கம்ப்ரெஷன் மெம்பரை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்ட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேம்டா தான் சரிங்களா. இப்போ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையெழுதி பைகள் எஃப் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் பை எஃப்சிசி சரிங்களா. அடுத்து வந்து அந்த எஃபெக்டிவ் லென்த் கால்குலேஷன் ஆர்சிசியில் நீட்டாக படிச்சிருக்கோம் சரிங்களா. அதை தாண்டி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சேம் கான்செப்ட் டிசைன் ஆஃப் ஸ்டீல் செக்ஷன்லையும் இருக்குது சரிங்களா. எஃபெக்டிவ் ஹெல்ட் இன் பொசிஷன், ரீஸ்ட்ரைனிங் அகென்ஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னா அப்போ எஃபெக்டிவ் ஹெல்ட் இன் பொசிஷன் சொல்கிறீங்க ஓகே. எஃபெக்டிவ் ஹெல்ட் இன் பொசிஷன் சொல்லிட்டீங்க, ரிஸ்ட்ரைனிங் அகென்ஸ்ட் ரொட்டேஷன் சொல்லிட்டீங்க. அப்போ போத் அண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ L = L/2. அப்போ தியரட்டி வேல்யூ, திஸ் இஸ் தியரட்டி வேல்யூ சரிங்களா. தியரட்டிக்கல் வேல்யூ. நெக்ஸ்ட் ரெக்கமெண்டட் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு 0.65 L முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர்னா என்ன? ஓகேங்களா? இதனோட அசம்ஷன் என்ன சொல்கிறோம்? எவ்ரி காலம், ஓகே, காலம் இஸ் இனிஷியலி ஸ்ட்ரெயிட் பட் ஹேவிங் சம் மினிமம் எசன்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? மினிமம் எசன்ட்ரிசிட்டி அண்ட் இட் இஸ் ஹாவ் மினிமம் க்ராக்னஸ் அப்படின்றாங்க. க்ராக்னஸ் அப்படின்னா சம் மினிமம் எசன்ட்ரிசிட்டி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காது. காலம் வந்து இனிஷியலாகவே வந்து ஸ்ட்ரெயிட் இந்த பெண்ட், இனிஷியலாக வந்து ஸ்ட்ரெயிட் தான், பட் ஆனால் என்ன பண்ணணும், நமக்கு இதில் சம் எசன்ட்ரிசிட்டி இருக்குது, சம் பெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர். அதுக்கு வந்து ஏ, பி, சி, டி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சம் வேல்யூ இம்பர்ஃபெக்ஷன் ஃபேக்டர் இருக்குது. 0.24, 0.36, ஓகேங்களா, சாரி 0.21, 0.34, ஓகேங்களா, 0.49, 0.79, சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஒவ்வொரு செக்ஷனும் கேட்பாங்க. அப்போ த செக்ஷன் இஸ் ஏ, ஓகேங்களா, ஏ ஃபார் ஹார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹார்ட் ரோல்டு செக்ஷன். ஓகேங்களா? ஹார்ட் ரோல்டு செக்ஷனுக்கு இம்பர்ஃபெக்ஷன் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, 0.21. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ ஹார்ட் ரோல்டு செக்ஷன். சரிங்களா? பி ஃபார் கோல்டு. ஓகேங்களா? பிக்கு அப்புறம் சி வருது. ஓகேங்களா? ஏ அப்படின்னா ஹார்ட். சரிங்களா? அப்படின்னா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏ மீன்ஸ் ஹியர் ஹார்ட், பிக்கு அப்புறம் சி கோல்டு ஃபார்ம் செக்ஷன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? கோல்டு ஃபார்ம்டு செக்ஷன், கோல்டு ஃபார்ம்டு வெல்டர்டு பாக்ஸ் செக்ஷன் கூட சொல்லலாம். சரிங்களா? கோல்டு ஃபார்ம் நான் வச்சுன்னா முடிஞ்சது, வேணா மற்றது எதுவும் வரல. ஏ ஃபார் ஹார்ட், பி ஃபார் கோல்டு. ஓகேங்களா? அப்படின்னா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏ ஃபார் ஹார்ட், பிக்கு அப்புறம் சி நமக்கு வருது. ஓகேங்களா? கோல்டு. அடுத்தது சி பாருங்க. சி அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின் அதிகம் கேட்டதும் இல்லை நம்மளையே. சரிங்களா? சி ஃபார் சேனல் செக்ஷன். ஓகேங்களா? டி செக்ஷன், எல் செக்ஷன், சாலிட் செக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சியில் நமக்கு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அண்ட் பிரெத் டு திக்னஸ் ரேஷியோ லெஸ் தென் 30, ஹைட் டு திக்னஸ் ரேஷியோ லெஸ் தென் 30. அதை கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பிரெத் டு திக்னஸ் ஆஃப் தி ஃபிளான்ச் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30, ஹைட் டு மீன்ஸ் டெப்த் ஆஃப் தி ஃபிளான்ச் டு டெப்த் ஆஃப் தி வெப் டு திக்னஸ் ஆஃப் தி வெப் வந்து லெஸ் தென் 30. ஓகேங்க, இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். அடுத்து டி செக்ஷன். டி செக்ஷன் வந்து ரோல்டு செக்ஷன். ஓகேங்களா? ரோல்டு ஐ செக்ஷன்ஸ். சரிங்களா? வெல்டர்டு செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரோல்டு ஐ செக்ஷன், திக்னஸ் ஆஃப் தி ஃபிளான்ச் வந்து கிரேட்டர் தென் 100 mm அப்படிங்கும்போது நமக்கு இது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். திக்னஸ் ஆஃப் தி ஃபிளான்ச் கிரேட்டர் தென் 100 mm, திக்னஸ் ஆஃப் தி வெப் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 40 mm. ஓகே, அதிகமாக கேட்ட கொஸ்டின் இந்த ஏ தான். ஏ ஃபார் ஹார்ட். ஓகேங்களா? ஏ ஃபார் ஏ இஸ் ஹார்ட் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹார்ட் ரோல்டு செக்ஷன் 0.21. இந்த வேல்யூ முடிச்சு வச்சுக்கணும். 0.21, 0.34, 0.49, 0.7. ஓகேங்களா? அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. 0.2, 0.3. ஓகேங்களா? ஓகே, 2, 4, 6. ஓகேங்களா? சாரி, 2, 3, 4, 7 அப்படின்னா வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், 0.21, 0.34, 0.49, 0.79. இதில் என்ன பிரச்சனைனா அந்த ஆப்ஷனில் இது 4மே கொடுத்துட்றாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. சரிங்களா? எஸ், 0.76 இது. சரிங்களா? 0.79ல 0.76. ஓகே, ஏ ஃபார் ஹார்ட் செக்ஷன், பி ஃபார் கோல்டு செக்ஷன். ஓகேங்களா? பிக்கு அடுத்து சி நமக்கு ஒன்று வச்சுக்கோங்க, கோல்டு செக்ஷன். சி வந்து பார்த்தீங்கன்னா சி ஃபார் டேரக்டாக நீங்கள் சொல்லலாம், சி ஃபார் சேனல் செக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ இதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக இந்த கம்ப்ரெஷன் மெம்பரில் இந்த ஸ்டட்டு, பில்டப் மெம்பர், சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? எஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசிங் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த லேசிங்கில் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து லேசிங். ஓகேங்களா? எஸ், லேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ், இந்த லேசிங் வந்து டிசைன் பண்ணுறது 2.5% ஆஃப் தி ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? இந்த காலத்தில் என்ன ஆக்ட் ஆகுதோ காலம் ஃபோர்ஸ் கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபோர்ஸ், இந்த காலம் ஒரு காலம் இருக்குது, இதுதான் நீங்கள் போடுற லேசிங்கு. சரிங்களா? எஸ், இப்போ பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2.5% ஒரு நமக்கு ஒரு 100 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2.5% இன்ட்டு 100 கிலோமீட்டர். அப்போ 2.5 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணுறாங்க. இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா. சரிங்களா? இந்த லேம்டா வேல்யூ எவ்வளோன்னு கேட்பாங்க. 145. லேசிங்க்கு லேம்டா வேல்யூஸ் 145. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த லேசிங்கை பொறுத்தவரை இவர் தான். அந்த லேசிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டார்ஷனல் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மோர் ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதே வந்து பில்டப் மெம்பர் சொல்லுவாங்க. பேட்டர்ன். ஓகேங்களா? பேட்டர்ன் லேசிங்ல அந்த லேசிங் பிளஸ் பேட்டர்ன் தான் 2 பில்டப் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ், பில்டப் காலம். ஓகே, இது நமக்கு பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். இந்த பேட்டர்ன் வந்து எவ்வளோ டிசைன் பண்ண போய் சேம் இதே 2.5% ஆஃப் தி ஆக்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் தி காலம். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, எஸ், அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா பேஸ் பிளேட்டோட திக்னஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் திக்னஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் அதனுடைய பியரிங் வேல்யூஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதுதான் என்னுடைய ஒரு ஃபவுண்டேஷன். ஓகே, இன்னும் பெடஸ்டலும் வச்சுக்கோங்க. ஓகே, இது கீழே ஒரு ஃபவுண்டேஷன். இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஆங்கர் போல்ட்டு போட்டிங்க. ஓகே, இதில் நீங்கள் பேஸ் பிளேட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த பேஸ் பிளேட்டோடைய திக்னஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த பேஸ் பிளேட்டோடைய பியரிங் ஸ்ட்ரென்த் என்ன? பியரிங் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு வாட்? 0.45
FCK அவ்வளோதான். இதை தான் நீங்கள் கொண்டு வந்துருந்தீங்க. அப்போ பியரிங் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஏரியா ஓகேங்களா. லோடு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லோடு ஒரு 1000 கிலோமீட்டர்னு கொடுத்துட்றாங்கப்பா சரிங்களா. 1000 கிலோமீட்டர். அப்போது FBR bearing strength is equal to column load divided by area of the plate. அப்போ உங்கள் ஏரியா ஆஃப் பிளேட் தானே உங்களுக்கு வேணும். ஏரியா ஆஃப் தி பிளேட் இஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை bearing strength of the concrete. ஏன்னா காங்கிரீட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏரியா ஆஃப் தி பிளேட் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோ நியூட்டன் டிவைடட் பை 0.45 கிரேட் ஆஃப் தி காங்கிரீட் FCK நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். நீங்கள் ஸ்கொயர் பிளேட் அப்படின்னா அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏரியா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் பிளேட்டோட சைஸ் கிடைக்கும். இப்போ இந்த வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் தி பிளேட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 ஃபார்முலா இருக்குப்பா சரிங்களா. LSM அதிகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா ஈக்குவல் ஃபார்முலா தான், ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது சரிங்களா. எஸ் மினிமம் திக்னஸ் ஆஃப் தி பிளேட் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 இந்த கொஸ்டின் வந்து TRPல கேட்டாங்க. 2.5 டைம்ஸ் ஆஃப் P டிவைடட் பை FY டிவைடட் பை FM ஓகே FY டிவைட் பை காமா M0 ஓகேங்களா. 1.1 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி A ஸ்கொயர் மைனஸ் 0.3 B ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். A ஸ்கொயர் மைனஸ் 0.3 B ஸ்கொயர். இந்த இடத்துல A அப்படின்றது என்ன, Bன்றது என்ன அப்படின்னா இதை எங்களுக்கு காலம்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரொஜெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேஸ் ஆஃப் தி காலம் வந்து பிளேட்டோடைய லென்த்து ஏன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேஸ் ஆஃப் தி காலம் பின்னு வச்சுக்கோங்க. இதில் எது அதிகமாக இருக்கோ, இது ஒரு 100 mm வருது, இது ஒரு 75 mm வருது, எது அதிகமாக இருக்கோ அதுதான் A சரிங்களா 100, எது கம்மியாக இருக்கோ அதுதான் B 75 அவ்வளோதான் சரிங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். 2.5 B மீன்ஸ் ஏர் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ப்ரெஷர் பேஸ் ப்ரெஷர் எவ்வளோ நமக்கு சரிங்களா. P டிவைட் பை ஏரியா போடுங்க, அதெல்லாம் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. FY டிவைட் பை காமா M0 A ஸ்கொயர் மைனஸ் 0.3 B ஸ்கொயர். திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தன் திக்னஸ் ஆஃப் தி ஃபிளான்ச் ஆஃப் தி காலம் அப்படின்றோம். திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தன் தி திக்னஸ் ஆஃப் தி ஃபிளான்ச் ஆஃப் தி காலம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பா இது எல்லாமே சரிங்களா. இது எல்லாமே அடிக்கடி கேட்ட கொஷின். இனிமேல் இதை தாண்டி கேட்கறதுக்கு எதுவும் கொஷின் இல்லை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீம்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டென்ஷன் மெம்பர் அண்டு கம்ப்ரெஷன் மெம்பர் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளேட் கேர்டர் 1 minute ஓகேப்பா. அதாவது இந்த பிளேட் கேர்டரை பொறுத்த வரலும் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா எக்கனாமிக்கல் டெப்த் ஆஃப் தி பிளேட் கேர்டர் ஓகேங்களா. முதல்ல இந்த பிளேட் கேர்டர்னா என்ன அதை தெரிஞ்சுக்கோங்க. பிளேட் கேர்டர்ஸ் ஓகேங்களா. அந்த வேர்டே உங்களுக்கு முடிஞ்சிச்சு. கேர்டர்ஸ் அப்படின்னா நமக்கு என்னது பீம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. எஸ் ஸோ இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா. எஸ் ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல RCC கேர்டர்ஸ் போகிறீங்களா, ப்ரீ ஸ்ட்ரெஸ்டுக்காக கேர்டர் போகிறீங்களா. எந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு குயிக்காக முடிக்கணும். என்னால் வந்து ப்ரீகாஸ்ட் பண்ணுறதுக்கு பிளேஸ் கிடையாது. அவே ஃப்ரம் த 100 கிலோமீட்டர் நியர்பை ஏரியாவை என்ன பண்ண முடியாது, இட்ஸ் சிட்டி சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கருவு வரணும் ஓகேங்களா. ஒரு ரோடில் இப்படி எங்களுக்கு கருவு வரணும். கருவு ஏரியாவில் நம்ம என்ன பண்ணணும், RCC பெண்ட் பண்ண முடியுமா, வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர் டெப்த் ஓகேங்களா, ஹெவி டெப்த் ஓகேங்களா, ஹெவி டெப்த் அண்ட் ஹெவி லோடு கேரிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பீம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் பிளேட் கேர்டர்ஸ் சரிங்களா. எஸ் புரிஞ்சுதுங்களா. ஜென்ரல் கான்செப்ட் இதுதான் ஓகே. எஸ் அதாவது எந்த இடத்துல கருவு நமக்கு வருதோ ஹெவி லோடு கேரிங் கெப்பாசிட்டி நாட் பாசிபிள் டு casting of nearby places are some ஓகே. 100 கிலோமீட்டர் நீங்கள் இப்போ கேஸ்டிங் பண்ணி அதை தூக்கிட்டு வந்து மறுபடியும் நம்ம வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அன்எக்கனாமிக்கல் நமக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கிரிட்டீரியா வந்து இதுதான் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் சும்மா பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளேட் கேர்டர்னா என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. எக்கனாமிக்கல் டெப்த் ஆஃப் தி பிளேட் கேர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே வரோம். எக்கனாமிக்கல் சரிங்களா, எக்கனாமிக்கல் டெப்த் சரிங்களா. இப்போ எக்கனாமிக்கல் டெப்த்துக்கு என்ன சார் ஃபார்முலா கேட்டிங்க அப்படின்னா D is equal to 1.1 into under the square root of M divided by sigma PT ஓகேங்களா. பெண்டிங் ஓகே, பெண்டிங் வேல்யூ இன்டூ திக்னஸ் ஆஃப் தி வெப் ஓகேங்களா. திக்னஸ் ஆஃப் தி வெப் இதுதான்பா எக்கனாமிக்கல் டெப்த் ஆஃப் தி பிளேட் கேர்டர். M மீன்ஸ் ஹியர் பெண்டிங் மூமெண்ட், இங்கே வந்து டென்ஷன் ஓகேங்களா. இது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 0.66 into FY இது திக்னஸ் ஆஃப் தி ஃபிளான்ச். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, MK டிவைடட் பை சிக்மா Y ஹோல் பவர் 1/3 வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. திக்னஸ் ஆஃப் தி ஓகேங்களா டெப்த் ஆஃப் தி வெப் இஸ் ஈக்குவல் டு MK டிவைடட் பை சிக்மா Y ஹோல் பவர் 1/3. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் சரிங்களா. இங்கே K அப்படின்றது என்ன அப்படின்னா K இஸ் ஈக்குவல் டு 250 இன்டூ அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சி அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 டிவைடட் பை FYன்னு சொல்லலாம் சரிங்களா. 250 டிவைட் பை FY ஆர் K இஸ் ஈக்குவல் டு 250
எப்சிலான் நாட் அப்படின்றாங்க சரிங்களா 250 எப்சிலான் ஓகே அவ்வளோதான் 250 எப்சிலான் இந்த எப்சிலானோட வேல்யூ தான் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 / fy அப்படின்னு சொல்லலாம் 250 / fy ஒரு 250 ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்டோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து 250 அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 1 ஆகிடும் சரிங்களா ஒரு நான் 415 யூஸ் பண்ணுறேன் 345 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெயிட் ஆஃப் தி பிளேட் கட்டர் செல்ஃப் வெயிட் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா செல்ஃப் வெயிட்டில் போல்டடு செக்ஷன்னா என்ன வெல்டடு செக்ஷன்னா என்ன கேட்பாங்க ஓகே போல்டடு செக்ஷன் அப்படின்னா போல்ட் எப்படி இருக்கும் நமக்கு வெல்டை விட வெயிட் அதிகமாக இருக்கும் அப்போ W/200 சரிங்களா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் வெல்டடு செக்ஷன் எப்படி இருக்கும் வெயிட் கம்மியாக இருக்கும் அப்போ W/400 சரிங்களா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஓகே சார் அப்போ ஜென்ரலாக வெயிட் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா W/300 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஆவரேஜ் போட்டிருக்காங்க கிலோ நியூட்டன் பர் மீட்டர் நிறைய புக்கில் வந்து W/300 கொடுத்துருப்பாங்க எந்த செக்ஷனாக இருந்தாலும் சரி இதே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எஸ் இப்போ இந்த பிளேட் கர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் டெப்த் சரிங்களா எக்கனாமிக்கல் டெப்த் அப்படிங்கிறோம் சரிங்களா அப்போது த லென்த் ஆஃப் தி கர்டர் சரிங்களா லென்த் ஆஃப் கர்டர் மோர் தென் 20 மீட்டர் அப்படிங்கும் போது தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் சரிங்களா எஸ் லென்த் ஆஃப் தி கர்டர் இது ஒரு பில்டப் மெம்பர் ஏன்னா நம்மளா பண்ணுறது தானே ஓகேங்களா ஹெவி லோடு கேரிங் கெப்பாசிட்டி இப்போ தான் சொன்னாங்களா ஹெவி லோடு கேரிங் கெப்பாசிட்டி எந்த இடத்துல கர்வேச்சர் வருது என்னால் பக்கத்தில் வந்து கொஞ்சம் கேஸ்டிங் பண்ணுறதுக்கு பிளேஸ் கிடையாது அப்படின்றத யூஸ் பண்ணணும் சரிங்களா அப்போது இதனுடைய ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ ஏதாச்சும் இருக்கா சார் எஸ் ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ இருக்கா இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்ஸ் ஓகேங்களா பில்டிங்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து 20 சரிங்களா எஸ் பில்டிங் மீன் ஹோம் அந்த பர்பஸ்க்காக கமர்ஷியல் பில்டிங்காக அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைவே பிரிட்ஜஸ் சரிங்களா ஹைவே பிரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து 15 சரிங்களா அடுத்தது ஏன் ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ குறைஞ்சிட்டே வருது ஏன்னா டெப்த் அதிகமாக இருக்கணும் சரிங்களா ஜென்ரலாக ஓகேங்களா அப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்னா 8 to 12 இருக்கணும் சரிங்களா ஜென்ரல் கேஸுக்கு எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு 8 வந்து பார்த்தீங்கன்னா 8 to 12 ஓகே இன்னொன்று என்ன அப்படின்னா ரயில்வேங்களா ரயில்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே பிரிட்ஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரயில்வேல ஐ திங்க் 12.5 12 to 13 12.5 ஓகேங்க அப்போ 12.5 நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இப்போ இது அடிக்கடி கேட்பாங்க ஓகே எஸ் எப்படி நம்ம ஆர்சிசியில் ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ படித்தோமோ அதேமாதிரி இங்கே தான் ஓகே எஸ் நெக்ஸ்ட் இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த திக்னஸ் ஆஃப் தி வெப் அஷ்யூம் பண்ணுறீங்க இல்லைங்களா மினிமம் திக்னஸ் ஆஃப் வெப் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm இருக்கணும் 6 mm ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க எப்போ அப்படின்னா பெயிண்டட் கேஸ் ஓகேங்களா பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாமே கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணுவோம் சரிங்களா இது வந்து பெயிண்டிங்க்கு ஓகே அன்பெயிண்டட் அப்படின்றோம் சரிங்களா அன்பெயிண்டட் நான் பெயிண்ட் பண்ணலப்பா அன்பெயிண்டட் ஒரு ப்ரைமர் மட்டும் அடிச்சு விட்டு நான் விட்டுறேன் சாமி அப்படிங்கும்போது என்னென்னா 8 mm சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா நீங்கள் திக்னஸ் ஆஃப் வெப் நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்களா என்ன ஃபார்முலா எழுதுனீங்க டெப்த் இஸ் ஈக்குவல் டு m 1.1 into அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் m divided by sigma pt into thickness ஆஃப் தி வெப் அப்போ திக்னஸ் ஆஃப் வெப் நான் என்ன எடுப்பேன் பெயிண்டட் கேஸ்னா 8 mm 6 mm எடுங்க நான் பெயிண்டட் கேஸ்னா 8 mm எடுங்க இது வந்து அசம்ஷன் தான் ஓகேங்களா எஸ் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் செக் பண்ணும்போது உங்களுக்கு கிரிப்ளிங்கில் செக் பண்ணுவீங்க பக்லிங்கில் செக் பண்ணுவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் ஓகே எஸ் இது நம்ம பேசிக் பிளேட் கட்டர் வேல்யூ இவ்வளோ தான் அடுத்து நீங்கள் படிக்கக்கூடாது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா ஒரு பிளேட் கட்டரில் எந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டிஃப்னர் கொடுக்கணும் ஓகேங்களா ஸ்டிஃப்னர் ஓகே எஸ் இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் என்னுடைய பிளேட் கட்டர் ஓகே லாஜிடியூடல் ப்ரொஃபைல் வரைகிறேன் நான் எஸ் ஓகே அதாவது இந்த நியூட்ரல் ஆக்சிஸில் பிளேட் கட்டர் அதாவது ஸ்டிஃப்னர் நமக்கு வேணுமா ஒரு ஸ்டிஃப்னர்னு ஒரு பிளேட்டை வெல்ட் அடிக்கணுமா அவ்வளோதான் சரிங்களா வெப் ஸ்டிஃப்னர் வெர்டிகல்லாம் கொடுக்கணுமா சரிங்களா எஸ் ஹரிசாண்டலில் கொடுக்கணுமா அது நமக்கு எந்தெந்த கேஸில் நமக்கு வேணும் அது வந்து டிபெண்டிங் அப்பான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 800 ஓகேங்களா IS 800 2007 ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க டெப்த் டு திக்னஸ் ஆஃப் தி வெப் லெஸ் தேன் 85 இதை மட்டும் நீங்கள் படிங்க அவங்க 80 81 600 டவுசி அது மாதிரி கண்டதை கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டாங்க கவலைப்படாதீங்க சரிங்களா எஸ் லெஸ் தென் 85 இருந்துச்சுன்னா நோ நீடு ஸ்டிஃப்னர் நோ நீடு ஓகேங்களா நாட் ரெக்கவர்டு கூட சொல்லிக்கோங்க நோ நீடு தேவையே கிடையாது எந்த ஸ்டிஃப்னரும் எங்களுக்கு தேவையே இல்லை ஓகே 2 திக்னஸ் டு வெப் ரேஷியோ கிரேட்டர் தென் 85 சரிங்களா கிரேட்டர் தென் 85 within the 200 சரிங்களா எஸ் கிரேட்டர் தென் 85 அண்ட் லெஸர் 200 சொல்லுவாங்க அப்போ மீனிங் என்ன 85க்கு மேலே போடுச்சு ஏன்னா கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க கிரேட்டர் தென் 85
ஓகே வித்தின் 200 நம்ம கிரேட்டர் தென் 85 நீங்கள் நோ நீட்னு போட்டக்கூடாது, அது லெஸ் தென் 85 சரிங்களா. எஸ் 85 to 200 இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் வேணும் சரிங்களா. வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் ரெக்வர்டு சரிங்களா. வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் ரெக்வர்டு எங்கே வேணும் அப்படின்னா அண்டர் த பாயிண்ட் ரோடில் எங்களுக்கு வேணும் சரிங்களா. எங்கெல்லாம் பக்லிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அங்கெல்லாம் எங்களுக்கு கொடுங்க சரிங்களா. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் வேணுமா வேணுமா அதை மட்டும் கேட்போம். வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் சார் ரெக்வர்டு. கேஸ் 3 சரிங்களா. டெப்த் டு திக்னஸ் ஆஃப் தி வெப் greater than 200 சரிங்களா, பட் லெஸ் than 250 சரிங்களா. எஸ் greater than 200 and less than 250 we are required for one horizontal stiffener also சரிங்களா. horizontal stiffener எங்களுக்கு வேணும் எங்க அப்படின்னா ஓகேங்களா 2/5 of distance from the compression flange அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அதாவது இதுதான் நம்ம கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச் சரிங்க. இந்த கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச்லேருந்து 2/5 of the compression flange ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. 1 minute. The vertical stiffener and one horizontal stiffness are required. The compression flange is equal to 2/5 of the distance from the compression flange அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் சரிங்களா. எஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா the greater than 250 இப்போ 250 வரணும் பார்த்தோம்னா ஃபோர்த் ஒன்று சொல்கிறாங்க திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளான்ச் வந்து greater than 250 இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா. எஸ் அடிஷ்னல் ஒன் ஸ்டிஃப்னஸ் ஆர் ரெக்வர்டு எங்கே தேவை அப்படின்னா அண்டர் தி நியூட்ரல் ஆக்சிஸில் எங்களுக்கு வேணும் சரிங்களா. நியூட்ரல் ஆக்சிஸில் ஒன்று கொடுங்க. இப்போ பாருங்கள் சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன் ஓகேங்களா. இதை முடிச்சிடும் ஃபஸ்ட்டு. திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளான்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் டு திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளான்ச் greater than 400 போயிடுச்சு சரிங்களா. greater than 250 ஓகே 400 போயிடுச்சுன்னா ரீடிசைன் பண்ணுங்க சரிங்களா. ரீடிசைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ரீடிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஒன்றே ஒன்று சொல்லித்தரம்பா புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா ஓகேங்களா. இதுதான் லாஞ்சிடியூட் ப்ரொஃபைலா 1 கேஸ் 1 டெப்த் டு திக்னஸ் வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 85 எங்களுக்கு தேவையே கிடையாது சரிங்களா. நோ நீட். டெப்த் டு திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளான்ச் வந்து பார்த்தீங்கன்னா greater than 85 ஓகேங்களா அண்டு 85 200 இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எனக்கு வெர்டிக்கல் ஸ்டிஃப்னஸ் ரெக்வர்டு ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் தான் நமக்கு வேணும் பக்லிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. 2 ஓகேங்களா 200 to 250 இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னஸ் ஒன்றரைக்கு கூட எங்கே அப்படின்னா கம்ப்ரெஷன் ஃப்ளான்ச் எங்களுக்கு வேணும் ஓகேங்களா. வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் வேணும், ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர் வேணும், அப்படி கூட கொடுத்துருக்கலாம் சரிங்களா. எஸ் அப்போ greater than 250 அப்படின்னா அடிஷனல் ஒன் ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னஸ் ஆர் ரெக்வர்டு when it is where it is actually it is the center of the means நியூட்ரல் ஆக்சிஸில் எங்களுக்கு வேணும் சரிங்களா. எஸ் எப்போ வேணும் 250 போது சரிங்களா. எங்கே வேணும் நியூட்ரல் ஆக்சிஸில் எங்களுக்கு வேணும் சரிங்களா. எஸ் அடுத்து வந்து greater than 400 அப்படிங்கும்போது எங்கே நோ நீடு செக்ஷன் ரீடிசைன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா. இதுக்கு பேர் தான் ரிவிஷன் ஓகே. எஸ் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் நோ கேஸ் ஓகேங்களா. இந்த நோ கேஸ் த கிளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வெப் ஷுட் நாட் கிரேட்டர் தென் ஓகேங்களா 180 ஐ திங்க் அது மினிமம் ஓகேங்களா 180 270 எஸ் த மினிமம் கிளியர் டிஸ்டன்ஸ் ஷுட் நாட் எக்ஸீட் 270 times of thickness of the web. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக போகக்கூடாது அப்படின்றாங்க. The no case the clear dimension of the web panel should exceed 270 times thickness of the web nor less than சரிங்களா and not less than ஓகேங்களா not less than 180 times of thickness of the web சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பாருங்க எஃபெக்டிவ் ஏரியா இதாம்மா லாஸ்ட் டாபிக் சரிங்களா. எஃபெக்டிவ் ஏரியா இதை தாண்டி உங்களுக்கு அதிகமாக கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இல்லை, நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் அண்ட் எஃபெக்டிவ் ஏரியா இது ரெண்டையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு ஓகே. வெப் பிளேட் கட்டரில் இதுதான் அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகே. எஸ் எஃபெக்டிவ் ஏரியா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய பிளேட் கட்டர் ஓகே. ஆஸ் பர் ஃபோர்ஸ் ஓகேங்களா எவ்வளோ ஃபோர்ஸ் நமக்கு வருது ஆஸ் பர் ரெக்யூர்மெண்ட் அப்படி நான் டிசைன் பண்ணியாச்சு. இதுதான் என்னுடைய பிளேட் கட்டர் ஓகே. இது பாருங்கள் இது நமக்கு என்ன இது கம்ப்ரெஷனில் எஃபெக்டிவ் ஓகேங்களா. எஸ் கம்ப்ரெஷனில் எஃபெக்டிவ் ஓகே. இது நியூட்ரல் ஆக்சிஸ் இங்கே இருக்குது பட் எஃபெக்டிவாக எடுத்துக்கிறது இதுதான் ஓகேங்களா. கம்ப்ரெஷன் டென்ஷன் சரிங்களா. அப்போ இந்த எஃபெக்டிவ் கம்ப்ரெசிவ் வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும் சரிங்களா. ஃப்ளான்ச் ஆங்கிள் அண்ட் ஈக்குவலண்ட் வெப்பில் சரிங்களா. ஃப்ளான்ச் ஆங்கிள் வருது வெப்லேயும் நமக்கு வருது சரிங்களா. வெப்லேயே சம் ஃபோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து டென்ஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஓகே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இருக்கலே எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது நம்ம கம்ப்ரெசிவ் தான் நமக்கு சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து இது நமக்கு கம்ப்ரெஷன் ஸோ கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கும். ஏரியா ஆஃப் தி ஃப்ளான்ச் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி வெப் டிவைடட் பை
டென்ஷன். ஓகே, டென்ஷன் மீன்ஸ் ஹியர் 8. ஓகேங்களா, 8 அப்படி நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, டென்ஷன் 8. ஓகே, எஸ். ஏரியா ஆஃப் தி ஃபிளான்ச் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி வெப் டிவைடட் பை 8. இதே கம்பரிஷன் ஏரியா ஆஃப் தி ஃபிளான்ச் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி வெப் டிவைடட் பை 6 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே சார், எனக்கு எதுவுமே கேட்கல, டென்ஷனும் கேட்கல, கம்ப்ரஷனும் கேட்கல, ஜென்ரலாக எஃபெக்டிவ் ஏரியான்னு கேட்டுறாங்க. சரிங்களா, எஃபெக்டிவ் ஏரியா. சரிங்களா, எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் ஃபிளான்ச் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் தி ஃபிளான்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் தி வெப் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி ஃபிளான்ச் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி வெப் டிவைடட் பை 6. எது வந்து அதிக ஏரியா இருக்கோ அதுதான் நீங்கள் போடணும். சரிங்களா, மீன்ஸ் கம்ப்ரசிவ் ஏரியா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பாது, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா, ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வெப் ஸ்டிஃப்னர் சொன்னீங்க. ஓகேங்களா, ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர் சொன்னீங்க, வெர்டிகல் ஸ்டிஃப்னர், ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர், அவ்வளோதான். எதுவுமே 85 அப்படின்னா நான் கொடுக்கவே மாட்டேன். சரிங்களா, நோ நீடு. சரிங்களா, கிரேட்டர் தன் 85 200 வந்துச்சுன்னா வெர்டிகல் ஸ்டிஃப்னர் எங்களுக்கு வேணும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தன் 85 200 வந்து வெர்டிகல் ஸ்டிஃப்னர் வேணும். 200 to 250 வந்து எனக்கு ஒரு ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர் வேணும். எங்கன்னா 2/5 ஆஃப் தி கம்ப்ரஷன் ஃபிளான்ச். கிரேட்டர் தன் 250 வித்தின் தி 400 இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர் இன்னொன்று வேணும். அது எங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, எஸ். கிரேட்டர் தன் 400 அப்படின்னா செக்ஷன் வந்து ரீடிசைன். ஸ்பேசிங். ஓகேங்களா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா ஸ்பேசிங். ஓகேங்களா, இந்த ஸ்பேசிங் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 1 மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். த ஸ்பேசிங் ஆஃப் தி ஸ்டிஃப்னஸ். ஓகேங்களா, இந்த ஸ்பேசிங் ஆஃப் தி ஸ்டிஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸ். ஓகேங்களா, 1.5 டைம்ஸ் ஆஃப் தி டெப்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1.5 டைம்ஸ் டெப்த் ஆஃப் தி வெப். ஓகேங்களா, த வெர்டிகல் ஸ்டிஃப்னஸ் ஆர் ரெக்வர்டு தே ஷுட் பி ஓகே they should be provide 1.5 times of the thickness of the girders அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அண்டு ஓகேண்ணா நாட் லெஸ் தென் ஓகேங்களா 1 மினிட், இவங்க வேறு 0.33 டைம்ஸ் ஆஃப் தி D1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான்பா. 1 மினிட். ஓகே, ஸோ ஸ்பேசிங் அப்படி தான்பா. சரிங்க, D1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எஃபெக்டிவ் டெப்த். சரிங்களா, எஸ், எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 1.5 டைம்ஸ் ஆஃப் தி D1. ஓகேங்களா, நாட் லெஸ் தென் 0.33 டைம்ஸ் ஆஃப் D1 ப்ரோ. அதாவது இதில் வந்து லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. சரிங்க, லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் வாட்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஃபிளான்ச் டு சென்டர் ஆஃப் தி டென்ஷன் ஃபிளான்ச். அதாவது சென்டர் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஃபிளான்ச். ஓகேங்களா, ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் தி டென்ஷன் ஃபிளான்ச். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, எஸ், நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, எஸ், அவ்வளோதான்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட். இட் இஸ் நாட் அ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ், இட் இஸ் எஃபெக்டிவ் டெப்த் D1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ், லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் கிடையாது, எஃபெக்டிவ் டெப்த் D1. சரிங்களா, த சென்டர் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஃபிளான்ச் டு த சென்டர் ஆஃப் தி டென்ஷன் ஃபிளான்ச் இஸ் D1 டெப்த். ஓகேங்களா, எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் கிடையாது. RCCயில் தான் நமக்கு அந்த லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா ஆப்ஷன்லையும் லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எஸ், தப்பு பண்ணிடக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த சென்டர் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஃபிளான்ச் டு த சென்டர் ஆஃப் தி டென்ஷன் ஃபிளான்ச் இஸ் நோன் as எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் தி பிளேட் கர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. அவ்வளோதான். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டது இவங்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா, ஓகே, எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக அந்த பிளேட் கட்டரில் இருக்கிறது பிளேட்டு, அதெல்லாம் நம்ம டிசைன் பார்த்துட்டோம். சரிங்களா, லோட் பேரிங் வேல்யூ இது நம்ம ஓகே, இந்த அதிகமாக கேட்டது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீம் ட்ரெஸ் டிசைன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஓகே, அதெல்லாம் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் செக்ஷன். இன்னும் ஒரு 3 டாபிக் இருக்குப்பா. சரிங்களா, பிளேட் கட்டர் முடிச்சாச்சு, இந்த பீம்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ரூஃபு, பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் செக்ஷன். இது 3 முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சருடைய பேசிக் ரிவிஷன் கான்செப்ட் மாரத்தான் கிளாஸஸ் உங்களுக்கு முடிஞ்சுது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸை கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு 4 மந்த் 5 மந்த் இருக்கும். ஓகேங்களா, எனிவே டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளானில் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நீங்கள் ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.